ஓகே, எல்லாத்துக்கும் 78வது ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நம்ம நாளைக்கு வந்துட்டு ஆகஸ்ட் 15 எப்பயும் போல் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். பட் வந்துட்டு நம்ம பெரும்பாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டைமும் ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேல மட்டும் பண்ணுறோம் அப்படிங்கிற இது வந்துட்டு அப்பப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. மதர்ஸ் டேனா மதர் டே மட்டும் இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. அது அப்படி கிடையாது. அந்த டேலையாவது நம்ம பண்ணுறோமே அப்படிங்கிறதே வந்து நம்ம ஒரு பெருமைப்படணும். அதனால் இந்த டே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்மளோட நேஷ்னல் லீடர்ஸு, அதாவது நம்மளுக்காக இப்போ ஃப்ரீடமோடு இருக்கோம் அப்படின்னா அவங்க தான் வந்து ரீசனாக நம்ம சொல்லலாம். ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு எதனால் நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு தனித்துவமாக செயல்பட முடியாது. அதாவது கம்ப்ளீட்டாக அவங்களோட கவர்மெண்ட் வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. அதனால் வந்து நம்மளால் தனித்துவமாக செயல்பட முடியாதனால ஃப்ரீடம் கிடையாது. அவங்க என்ன லா போடுறாங்களோ அதுதான், அவங்க என்ன சட்டமோ அதுதான். இந்தியாவால் தனியாக செயல்படுத்த முடியாத நிலைமையில் நம்ம இருந்தோம். அதுதான் வந்துட்டு இது. சில சமயங்களில் சில பேர் வந்துட்டு இல்லை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த பிறகு தான் நிறைய டெவலப்மெண்ட்லாம் வந்துச்சுன்னு கூட ஒரு சில சொல்லுவாங்க. பட் அவங்களுக்காக அவங்க பண்ணிக்கிட்டது. இப்போ வந்துட்டு ட்ரெயின் இருக்குன்னா அது அவங்க பீரியடில் கொண்டு வந்தது தான். இப்போ வந்துட்டு ஒரு ஊட்டி இதுக்கெல்லாம் பாதைகள் போட்டிருக்காங்க, கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் அவங்க பீரியடில் வந்தது தான். பட் என்ன ரீசன்னா அவங்களுக்காக அதெல்லாம் வந்து உருவாக்கிட்டாங்க. அவங்களோட கண்ட்ரியில் எந்த மாதிரி இருக்குமோ அந்த ஃபெசிலிட்டிஸை அவங்களோட பர்பஸ்க்காக, அவங்க ட்ராவல் பண்ணணும்னா ஒரு இது தேவைப்படும், அவங்க மேலே மலைக்கு போகணுன்னா அந்த பாதைகளை உருவாக்கணுங்கிறதுக்காக அவங்களோட தேவைகளுக்காக உருவாக்குறதை இப்போ நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட வளங்களை தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறது தான். சப்போஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே வரல அப்படின்னா இப்போ இருக்கிறத விட இன்னமே நம்ம டெவலப் ஆகிருக்கிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்கும். பட் ஸ்டில் வந்துட்டு நம்ம இந்தளவு டெவலப் ஆகிருக்கோம் அப்படின்னா நம்மளோட இளைஞர் சமுதாயம் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு யங்ஸ்டராக இருந்து நாம் செஞ்ச பலவிதமான ஒரு விஷயங்கள்னால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி நேஷனல் லீடர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரீடமோ இப்போ நம்ம இருக்கிறதுங்கிறதே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம உருவாகிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இந்த நாளில் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க குடும்பத்துக்கும் வந்துட்டு நம்ம ஒரு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்னமும் வந்துட்டு அவங்களோட சந்ததிகள் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க ஃபேமிலிக்கும் நம்ம வந்துட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களோட முன்னோர்கள் தான் நம்மளோட நேஷனல் லீடர்ஸாக இருந்தாங்க. இல்லை என்ன அப்படின்னா ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. இப்போ திருப்பூர்னு எடுத்தீங்கன்னா அங்கே ஒரு வந்து திருப்பூர் குமரன் இருக்கார், சேலம்னா அங்கே ஒரு பிளேஸ் இருப்பார், இப்போ சிதம்பரம்னா அங்கே ஒரு பிளேஸ் இருப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு பீப்புள் இருந்தாலும் கூட நேஷ்னல் லீடர்ஸாக வந்து ஒரு சில பீப்புள் தான் நம்ம அடையாளம் வந்து கண்டுக்கிட்டோம். இப்போ காந்திஜி இருக்கார், நேதாஜி இருக்கார், சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார், பகத்சிங் இருக்காருன்னா ஒரு லீடர்ஷிப் இதை மட்டும் நம்ம வந்து இது பண்ணோம். ஆனால் நம்ம வந்துட்டு எல்லா விதமான பீப்புளுக்கும் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பேரே தெரியாத எத்தனையோ தியாகிகள் வந்துட்டு இதுக்காக போராடி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கொடி ஏற்றினா கூட அந்த கொடி எப்படி ஏற்றுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கீழே வந்துட்டு அந்த கொடி வந்து கட்டி தான் இருக்கும், மேலே போய் தான் வந்து அந்த கொடி வந்து ஏற்றும். அதாவது நம்ம வந்துட்டு சுதந்திரம் இல்லாமல் இருந்த ஒரு கட்டுப்பாடு விலகிருச்சு அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த மாதிரி கொடியேற்றதே வந்துட்டு வழக்கமாக வச்சுருக்கோம். அதே வந்துட்டு ரிபப்ளிக் டே கொடியேற்றுறோம் அப்படின்னா மேலே வந்துட்டு அந்த கொடி போயிட்டு அங்கே தான் வந்துட்டு அந்த கொடி வந்துட்டு இது பூவில் கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அந்த கொடியை ஏற்றுவாங்க. அப்போ வந்து சுதந்திரம் கிடச்சிருச்சு. ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய சுதந்திரம் என்ன மாதிரி சுதந்திரம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. அதாவது தனித்துவமாக செயல்படுறதுக்கு நாம் வந்துட்டு என்ன படிக்கணும், என்ன டிசைட் பண்ணுங்கிற அந்த ஃப்ரீடம் வந்துட்டு எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால் எந்த ஒரு இதுவும் வந்து நம்மளுக்கு கட்டுப்படுத்தலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சரியான ஒரு அரசியலமைப்பு இல்லை நம்ம சொன்னாலும் கூட அது வந்து டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி மக்களாட்சியில் தான் இருக்குது. இந்த மக்களாட்சி முறை வந்தது அதுதான். அப்போ ஒரு ஓட்டிங் வந்து சரியாக இருந்தாவே சரியான தலைவர் அந்த இடத்துல செயல்படுத்துகிறோம். அப்போ அந்த இடத்துல பிரச்சனையாக இருக்கிறது அந்த ஓட்டிங் சிஸ்டமே தவிர இந்த லா சிஸ்டமும் அவங்களும் வந்துட்டு கொண்டு வந்ததில் எந்த தப்பும் இல்லை. மக்களாட்சிங்கிறது ஓட் போட்டால் இந்த தலைவரை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கிறோமே தவிர அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. மற்றபடி வந்துட்டு இந்த ஓவரால் இதுக்கும் இந்த ஒரு சொசைட்டி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு இது இவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கும் அப்படிங்கன்னா அவ்வளோ பேர் வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க. எத்தனை பேர் வந்து உயிர்கள் வந்து உயிர் தியாகம் வந்து செஞ்சுருக்காங்க. ஏன்னா வந்துட்டு சும்மா வந்துட்டு ஏதோ ஒரு செஞ்சது வந்து ஒரு நம்ம வந்துட்டு ஒரு இதாக வந்துட்டு இவ்வளோ ஹிஸ்ட்ரி போய் ஒரு 78 வருஷம் கழிச்சு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து உயிர் தியாகம். அது வந்துட்டு தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டாங்க. அதனால தான் வந்துட்டு 70 வருஷங்கள் மேலே போயும் ஒவ்வொரு ஸ்கூலு, ஒவ்வொரு காலேஜ், ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இந்த ஃப்ரீடம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ எத்தனை பேரோட உயிரை விட்டு தான் வந்துட்டு அவ்வளோ சுதந்திரம் வந்துட்டு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம சிந்திக்கவும் செய்யணும். இப்போ அந்த காலத்தில் வந்துட்டு பெண்கள்லாம் வந்து மேலாடை உடுத்தலை அப்படின்னா அதுக்கு வரி வந்துட்டு போட்டாங்க.
பட் இப்போ வந்துட்டு அவ்வளோ அந்த ஆடை போடல அப்படின்னா அது அடிமை பெண்கள் மட்டும்தான் ஆடை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு சட்டம் வந்து வச்சுருந்தா அதுக்கும் வரி போடணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. பட் அந்த ட்ரெஸ் எல்லாம் போடணுங்கிறதுக்காகவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்க. நம்மளோட இதில் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு வரி மாதிரி போட்டாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். பட் ஸ்டில் அந்த டாக்ஸ் சிஸ்டத்தை நம்ம இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். என்னென்னக்கெல்லாம் டாக்ஸ் நம்ம கட்டுறோங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து வந்தது தான் அந்த வரி சிஸ்டமே. அப்போ வந்துட்டு அவங்க உருவாக்கினது தான். மேபி அவங்க வராமல் இருந்தால் மேபி இந்த சிஸ்டமே வந்துட்டு வேற மாதிரி இருந்திருக்கலாம். அந்த பிறகு தான் சிஸ்டம் உருவாகிருக்குது. இப்போ இருக்கிற வரியை விட அப்போ வந்துட்டு இன்னும் வரி வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. எதுக்கு எடுத்தாலும் வரி வந்து நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்துட்டு எது செஞ்சாலும் நம்ம அதில் அப்போ மன்னர் காலம் இருந்தாலும் அப்போ இருக்கக்கூடிய சம்பாதிக்கிற அமௌண்ட்லேருந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜில் கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வரி போட்டாங்க. பட் அத்தனை இதையும் உடச்சி நம்ம வெளியே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரிபப்ளிக் கண்ட்ரியாக வந்து நம்ம உருவாயிருக்கோம். ஒரு மக்களாட்சி வந்துட்டு மக்களே அந்த லீடரை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உருவாக்கின ஒரு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி நம்மளுக்கு கிடைச்சது இந்த ஃப்ரீடம். இப்போ நிறைய பேர் சொல்லுவோம் ஃப்ரீடம் அப்படிங்கிறது கிடைக்கல, நம்மளுக்கு இது பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொருத்தருமே வந்துட்டு தனித்துவமாக செயல்படுத்துறதுக்கான இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து உரிமைகள் இருக்கு. யார் என்ன படிக்கணும், யார் எங்கே போகணும், என்ன டிசைட் பண்ணணும், இந்த கண்ட்ரிக்காக என்ன பண்ணுங்கிறத நாம வந்துட்டு முடிவெடுக்கிறது தான். அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால கம்ப்ளீட் ஃப்ரீடம் நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி எந்த ட்ரெஸ் போடணுங்கிறது கூட ஃப்ரீடம் இருக்கு. இப்போ பொண்ணுங்க சரி பசங்க சரி அவங்க பிடிச்ச ட்ரெஸ் தான் போட்டுக்கிறாங்க. யார் நீ வேட்டி தான் கட்டணும் இல்லை இதுதான் போடணுங்கிற மாதிரி யார் நம்ம சமுதாயமே எதுவும் ஃபோர்ஸ் பண்ணல. இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃப்ரீடமோட தான் நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு முழு கட்டுப்பாட்டோட நம்மளை வந்து கட்டுப்படுத்துற மாதிரி வந்துட்டு யாரும் சுப்பீரியர்லாம் யாரும் கிடையாது. ஈவன் வந்து அரசியலில் ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் போடுறாங்க, ஒரு இது போடுறாங்கன்னா கூட அது ஸ்பெசிஃபிக்கான ஒரு இதை கண்ட்ரோல் பண்ணதானே தவிர ஒரு பர்சன் செயல்படுத்துறதுக்கான ஃப்ரீடம் இருக்கு. நம்ம தனியாக ஒரு செயல்படுறோம் அப்படின்னா அந்த நேஷனல் லீடர்ஸ் வாங்கி கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ கம்ப்ளீட்டாக அவ்வளோ கொடுத்த ஃப்ரீடமை நாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மகிட்ட தான் இருக்குது. இப்போ இளைஞர்கள் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சூப்பராக இருக்காங்க இன்றைய கால இளைஞர்கள் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஒரு நடுத்தரமாக நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜல்லிக்கட்டு வந்து தடை பண்ணும்போது ஏகப்பட்ட இளைஞர்கள்லாம் சேர்ந்து போராடின ஒரு மிகப்பெரிய போராட்டம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேட்டாங்க ஜல்லிக்கட்டுனா என்ன, ஜல்லிக்கட்டுனா தெரியாதவங்க கூட அப்போ என்ன பீரியடில் நம்ம ஆஃபீஸில் இருக்கும்போது அதர் ஸ்டேட்லாம் கேட்டாங்க என்ன ஜல்லிக்கட்டுனா என்ன, உங்கள் தமிழ்நாட்டில் அந்த போராட்டம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதனால் வேர்ல்டு ஃபுல்லாக அந்த போராட்டம் வந்து ரீச் ஆகி ஒரு விக்கிபீடியாவில் ஒரு பேஜாவே கிரியேட் பண்ணி ஒரு வேர்ல்டு ஃபுல்லு பேச ஒரு போராட்டம்னா ஜல்லிக்கட்டு போராட்டம். அது எல்லாமே பண்ணது நம்ம யங்ஸ்டர்ஸ் தான். யாருமே நம்ம வீட்டோட இருக்கணும், வீட்டில் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் பாரம்பரியத்தை இது கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒவ்வொருத்தருமே வந்துட்டு போய் நம்ம ஆஃபீஸில் இருக்கவங்க கூட எல்லாருமே போய் அந்த பீரியடில் வந்து அப்போ பண்ணாங்க. அப்போ அப்படி ஒரு யங்ஸ்டர்ஸை நம்ம ஒட்டுமொத்தமாக குறையும் வந்து சொல்லிட முடியாது. எதுக்குமே லாக்கி இல்லை, எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறது நம்ம சொல்லிட முடியாது. அதே மாதிரி சூப்பராக இருக்கும் யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் அந்த நாமம் போட்டுட்டு அந்த பொண்ணு பேசுறதை பார்த்தா ஏகப்பட்ட பேர் அதையே வந்துட்டு ட்ரெண்டிங் மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு என்னை பொறுத்தவரை இது வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி இருக்கு. அது மாதிரி இன்ஸ்டாகிராம் பார்க்குறதோ இல்லை இது பண்ணுறதோ வந்துட்டு ஒரு வளர்ச்சி அடைஞ்சு ஒரு வேறு விதமான ஒரு ஜென்ரேஷன் நோக்கி போகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் இளைஞர்கள்லாம் என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்காக உருவாக்கணும்னு சொல்லிட்டு நேஷனல் லீடர்ஸ் எவ்வளோ சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்துட்டு இன்னும் அவுடேட்டடாகவே ஓல்டு இதாகவே வந்து நம்ம இருக்கிறோம். ஒரு இப்போ இதாக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு சீரியஸ்னஸ் இல்லை, எது பார்த்தாலுமே ஒரு விளையாட்டு தான். நம்ம எதை ஒரு சீரியஸாக பேசினாலும் அது விளையாட்டாகவே எடுத்துக்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. முன்னையெல்லாம் வந்துட்டு ஒரு நல்லது சொல்கிறாங்க அப்படின்னா உட்காந்து கேட்குற அளவுக்கு ஒரு ஜென்ரேஷன் இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஜென்ரேஷன்லாம் எப்படின்னா ஒரு நல்லது சொன்னால் கூட அதை எடுத்துக்காம அதையுமே விளையாட்டாகவே பார்க்குறது. எதை சொன்னாலுமே அது வந்து ஒரு விளையாட்டை எடுத்துக்கிறது, ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு ஜென்ரேஷனாக மாறிச்சுன்னு சொல்லலாம். அதனால் உட்காந்து ஃபஸ்ட்டு கேட்கணும். ஒருத்தர் சொல்கிறாங்களா அதை கேட்குற பொறுமை வந்துட்டு இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அந்த பொறுமை இருந்தாவே அவங்க என்ன நல்லது சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்டுரும். அதனால் வந்துட்டு இது வந்து அவுடேட்டட் அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பொறுமையவே வந்து இழந்துருச்சு. ஒரு படம் பண்ணால் கூட அந்த படம் ஸ்லோவாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது. இப்போ இருக்க ஃபில்ம் மேக்கிங்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும். படம் பார்க்குறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே படம் 3 மணி நேரம் ஓடுறதும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு படத்தில் போய் உட்காந்தா கூட அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். பட் அப்போ இருக்கிற படங்கள்லாம் பாருங்கள், அப்படி அந்த ஆக்டிங்கும் இருக்கட்டும், ஒரு பாட்டு பண்ணால் ரொம்ப ஸ்லோ மோஷனில் எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த டைலாக் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு இதாக இருக்கும். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஸ்பீடாக இருக்கும். இப்போ இந்த ஜென்ரேஷன் எல்லாமே ஸ்பீடாகவே கிடைக்கணும்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்த ஜென்ரேஷன் எப்படின்னா ஸ்கில்லே இல்லாமல் எந்த ஒரு ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு போவேன். ஒவ்வொரு நாளுமே மழையில் வெயில்லன்னு சொல்லி பார்க்காம எல்லா கிளாஸுமே போய் கம்யூனிகேஷன் ஸ்கில்காக இது பண்ணுறேன். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஸ்கில்லே வந்துட்டு எதுவும் வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அதாவது எல்லாமே ஈஸியாக கிடச்சிடணும், ஸ்பீடாகவும் கிடச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் வந்து ஆயிடுவோம். அதனால் எதுவுமே விளையாட்டாவோ இல்லை இதுவாகவோ இல்லாமல் கொஞ்சம் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சீரியஸாக இருக்கணும் அப்படின்னா ஜென்ரேஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகும்.
இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு நம்ம ஏதோ ஒன்று பேசுறதுக்காக இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச் வந்து நம்ம பேசலை. மக்கள் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்துட்டு புரிஞ்சுக்காம நம்ம ஏனோ தானோ ஏதோ ஒன்று டைம் அப்படிங்கிறதோட வேல்யூ தெரியாமல் ஏதோ ஒரு டைம் பாஸ் மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டைமுங்கிறது வேல்யூங்கிறது நம்மளுக்கு புரியாது. இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா கூட அந்த டைம் கூட வேல்யூ இருக்குது. அதனால் அந்த டைமோட வேல்யூ வந்துட்டு நிறைய பேருக்கு புரியாமே போயிடுது. அதனால் இந்த ஜென்ரேஷன் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு சில சமயங்களில் அந்த பொறுமை இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணாவே நம்ம பெரியவங்க என்ன சொல்கிறாங்க இவன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம உருவாக்குற நம்ம வந்துட்டு நம்ம அவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணணும் கண்ட்ரி அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் எதுவுமே விளையாட்டாக பார்க்காம ஒரு பெரியவங்க ஒரு சீரியஸாக சொல்கிறாங்க அப்படின்னா அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். அதனால் இந்த ஃப்ரீடமை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ இந்த கால சமுதாய இளைஞர்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா வேஸ்ட்டாக யூடியூப் ஷார்ட்ஸோ இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ ஜஸ்ட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதை தாண்டி ஒரு சில நல்ல விஷயங்களையும் கண்ட்ரி டெவலப் ஆகிற விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணணும். எவ்வளோ பேர் வந்துட்டு ஃபாரினுக்கு நான் போகிறேன், ஃபாரினுக்கு வேலை போகிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் வந்துட்டு எல்லாமே நம்ம கண்ட்ரியில் நம்மளோட சிட்டிலே இருக்குது. என்ன கேட்டால் நம்ம சிட்டி விட்டு வெளியே வேலைக்கு போகிறதே தேவைப்படாமல் இருக்கும். ஏன்னா நம்ம சிட்டிலேயே வந்துட்டு எல்லாமே கிடைச்சாலும் கூட நம்ம அடுத்த சிட்டிக்கு போகிறதே தான் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அடுத்த கண்ட்ரிக்கு போகிறது, அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பிறந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம சொசைட்டிக்கு என்ன பண்ணணும், நம்ம கண்ட்ரிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இந்தியாவை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை சரி பண்ணுறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். இப்போ வந்துட்டு ஒரு சேலம் மாநகராட்சி கால் பண்ணி சொன்னோம் அப்படின்னா ஒரு ட்ரைனேஜ் வந்து இது பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாளில் அவங்க க்ளீன் பண்ணணும். பட் அது வந்துட்டு அது கூட சில இளைஞர்கள் வந்துட்டு சரியாக அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு நாங்களாம் பார்த்தோம் அப்படின்னா ரோட்டில் ஒரு தண்ணி வீணாக ஒரு நல்ல தண்ணி பைப் உடஞ்சுன்னா உடனே சேலம் மாநகராட்சிக்கு கால் பண்ணுவோம். ஒரு ட்ரைனேஜ் வந்துட்டு அடைச்சிருக்கு அப்படின்னாலும் உடனே சேலம் மாநகராட்சிக்கு கால் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபாலோ பண்ணி உடனே ரெக்டிஃபை பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்லேயே ஒரு செக்டாரில் ஒவ்வொரு செக்ஷன்ஸ் தனித்தனியாக இருக்குது. அந்தந்த செக்டார்ஸ்க்கு தனித்தனி அமைப்பு இருக்குது. சேலம் மாநகராட்சி தனியாக இருக்குது. ஒரு மனு போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஃபாலோ பண்ணி அது தீர்வு காண்றதுக்கு எல்லா இதுலையுமே கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் நாம் வந்து அதை சரியாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறதான் அர்த்தம். அப்போ நம்மளோட இதை சரி பண்ணோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் நினச்சோம் அப்படின்னா எதை வேணாலும் மாற்றலாங்கிறது ஒரு உண்மையாக இருக்குது. அப்போ நாம் தான் வந்துட்டு சொசைட்டிக்கு சொல்லணும் இந்த இதை வந்து இப்படி சரி பண்ணணும், இதை வந்து நம்ம இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே சொல்லணும். ஏன்னா லா வந்துட்டு நம்ம வந்து ஒரு அட்வொகேட்டாக படிக்கணும், ஒரு நெட்டில் பார்த்து தான் கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் மெனு அனுப்புறதா மெயில் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சிஎம் செல்லுக்கு மெயில் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அண்டு இது வந்து இருக்குது. சில பேருக்கு சிஎம் செல்லுக்கு போட்டோம் அப்படின்னா மெயில் திருப்பி வராதுன்னு சொல்லுவாங்க. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் அவங்க இஷ்யூஸ் அப்போ சிஎம் செல்லுக்கு மெயில் போட்டு அதுக்கு ரிட்டர்ன்லாம் வந்து வந்திருக்கு. அதனால் அந்தந்த இஷ்யூ பொறுத்து இதை பொறுத்து அதுக்கு சொல்யூஷன் வந்துட்டு எல்லா வகையிலும் இருக்குது. அப்போ இந்த இளைஞர்கள் வந்துட்டு கரெக்டாக அதை எடுத்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இந்த சொல்யூஷன் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நாம தான் வந்துட்டு இனிஷியேட் பண்ணி பண்ணணும். நாம பண்ணாத வரைக்கும் சொசைட்டியில் எந்த ஒரு மாற்றமும் வந்துட்டு வராது. நாளைய அரசியல் அமைப்பை உருவாக்குவதும் நாம தான், நாளைய எதிர்கால இந்தியா உருவாக்குவதும் நாம தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படுவோம். ஜெய்ஹிந்த் சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். ஜெய்ஹிந்த். ஜெய் ஜெய். ஓகே.